அண்மை செய்தி. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு உயர்நீதிமன்ற அமர்வு நிபந்தனையுடன் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். எந்த மாதிரியான நிபந்தனைகளுடன் இந்த அனுமதியானது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடைபெறவுள்ள அம்மா திடலில் முருகன் அறுபடை வீடு மாதிரியில் வைத்து காலை மாலை வலுவச்சியது பெசா வழங்கக்கூடிய வழக்கில் ஆன்மீகம் எனும் பெயரில் அரசியல் நிகழ்வுகளை முன்னெடுக்கக்கூடாது என்ற நிபந்தனை அனுமதி வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த முத்துக்குமார் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முருக பக்தர் மாநாடு நடைபெறவுள்ள அம்மா திடலில் ஜூன் 10ஆம் தேதி முதல் முருகனின் அறுபடை வீடுகள் மாதிரிகளை வைத்து 22ஆம் தேதி வரை காலை மாலை வழிபாடு செய்து பிரசாதம் அனுமதி கோரியிருந்தார். இந்த நிலை அனைத்து சாதி அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்ற மாணவன் சங்கம் சார்பில் அதன் தலைவர் அரங்கநாதன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் முருக பக்தர் மாநாட்டில் அறுபடை வீடுகள் அமைக்க தடை விதிக்க இடையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கோலின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் 52 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் பல நிபந்தனை ஏற்கத்தக்கதல்ல என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஏதேனும் ஒரு தனியார் அமைப்பு இதுபோன்ற நிகழ்வு நடத்துகையில் ஏராளமான பிரச்சனை எழுகின்றன. ஆகவே சட்டம் ஒழுங்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இத்தனை நிபந்தனை விதிக்கப்பட்டு கூறப்பட்டது. இடையீட்டு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறுபடை வீடுகள் மாதிரியில் அமைப்பது ஆகம விதிகளுக்கு எதிரானது. சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகர் அறங்காவலர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி முறையா அனுமதி கோரவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசியல் நிகழ்வும் ஆன்மீக நிகழ்வும் வேறு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் விரோதமாக பேசுவதில் காணாமல் போய்விடுவார்கள். திமுகவை முருகன் ஓட விரட்ட போல என முருகன் பேசுவதாக குறிப்பிட்டார். இதற்கு நீதிபதி ஆன்மீகத்தை அரசியலுக்கு நுழைக்காலையாக அறிவித்தார். மன்னார் அனைத்து கட்சியினர் அழைத்துள்ள எந்த அரசியல் சாய்மை இல்லை தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு ஆய்வு நீதிபதி ஆன்மீகம் எனும் பெயரில் அரசியல் நிகழ்வு எதையும் முன்னெடுக்கக்கூடாது என அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார்.